ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 20 பலிமகாராஜா பிரபஞ்சத்தை ஒப்படைத்தல் என்னும் தலைப்பில் பதம் 30. சர்வ ஆத்மனீதம் புவனம் நிரீக்ஷ்ய சர்வ அசுரா கஷ்மலம் ஆபுரங்க சுதர்சனம் சக்கரம் அசஹ்ய தேஜோ தனுஷ்ச சார்ங்கம் ஸ்தனயித்னு கோஷம். ஒன் பை ஒன் மீனிங். சர்வ ஆத்மனே, பரம பூரணமாகிய முழுமுதற் கடவுளுக்குள் இதம் இந்த பிரபஞ்சத்தையும் புவனம் உலகங்களையும் நிரீக்ஷிய கண்டதால் சர்வே எல்லா அசுரா பலிமகாராஜனின் சகாக்களாகிய அசுரர்களும் கஷ்மலம் வருத்தம் ஆபு பெற்றனர் அங்க ராஜனே சுதர்சனம் எனப்படும் சக்கரம் அசகிய பொறுக்க முடியாத தேஜ எதனுடைய உஷ்ணம் தனு ச மற்றும் வில் சாரங்கம் எனப்படும் ஸ்தனயித்னு கூடியுள்ள மேகங்களின் முழக்கம் கோஷம் போல் ஒலித்ததை. டிரான்ஸ்லேஷன். அனைத்தும் தமது திருமேனிக்குள் அடக்கி கொண்டிருந்த முழு முதற் கடவுளின் விஸ்வரூபத்தை மலி மகாராஜனின் ஆதரவாளர்களான அசுரர்கள் அனைவரும் கண்டனர். பொறுக்க முடியாத உஷ்ணத்தை உற்பத்தி செய்யும் சுதர்சன சக்கரம் பகவானின் கையில் இருப்பதையும் அவர்கள் கண்டனர். மேலும் அவரது வில்லின் பேரோசையையும் அவர்கள் கேட்டனர். இவை அனைத்தும் அவர்களது இதயங்களில் வருத்தத்தை விளைவித்தது. பதம் 31. பர்ஜன்ய கோஷோ ஜலஜக பாஞ்சஜன்ய கௌமோதகி விஷ்ணு கதா தரஸ்வினி வித்யாதரோ அசி சத சந்திரயுக்தஸ் தூணோத்தமாவ் அக்ஷய சாய கௌச்ச. ஒன் பை ஒன் மீனிங். பர்ஜன்ய கோஷ மேகங்களின் முழக்கத்தை போன்றதொரு ஓசையை கொண்ட ஜலஜ பகவானின் சங்கு பாஞ்சஜன்யம் எனப்படும் கௌமோதகி எனப்படும் விஷ்ணு கதா பகவான் விஷ்ணுவின் கதை தரஸ்வினே பெரும் வலிமையுடன் வித்யாதரம் என்னும் பெயர் கொண்ட அசி உடைவாள் சதச்சந்திரயுக்த நூற்றுக்கணக்கான சந்திரன்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு கேடயத்துடன் தூணத்தமௌ அம்பரா தூணிகளில் மிகச்சிறந்த அக்ஷய சாயகம் எனப்படும் கூட. டிரான்ஸ்லேஷன். மேகத்தை போன்ற ஓசை எழுப்பிய பாஞ்சஜன்யம் எனப்படும் பகவானின் சங்கு கௌமோதகி எனப்படும் மிகவும் சக்தி வாய்ந்த கதாயுதம் நூற்றுக்கணக்கான சந்திரன்களைப் போன்ற புள்ளிகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு கேடயத்துடன் கூடிய வித்யாதரம் எனப்படும் உடைவாள் மற்றும் அம்பரா தூணிகளில் மிகச்சிறந்ததாகிய அக்ஷய சாயகம் ஆகிய இவை அனைத்தும் பகவானை துதிப்பதற்காக ஒன்றாக தோன்றின. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 20 பலிமகாராஜா பிரபஞ்சத்தை ஒப்படைத்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் 30-31 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய்.